இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நெல் குடுத்து நாற்று விடும்போதே கொஞ்சம் தண்ணியில் கலந்து இந்த அபிமான விட்டு அப்புறமா வந்து கலந்து நாற்று விட்டேன். முக்காலுக்கு முக்கால் நடுவு போட சொன்னேன். நடுவு போட ஒரு பயிர் கூட சேதாரம் ஆகலை, அப்படியே வந்து உட்காந்துருச்சு பயிர். அப்போது இதை பற்றி எனக்குள்ளேயே ஒரு ஆர்வம் வந்துச்சு. பரவாயில்ல, காசு கொடுத்தாலே இதனுடைய பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ களை எடுக்கும்போது கொடுக்கும்போது இந்த கூலி ஆளுங்கள்லாம் பார்க்கும்போது என்ன மருந்து கொடுத்தீங்க, நல்லா ரகமாக இருக்குது, கிளை கட்டுது, மோசம் இவ்வளோ வந்துருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 மோசம் வரையிலும் உட்காந்துருச்சு. 28லேருந்து 30 வரையும் தான் வரும் அந்த நெல். ஆனால் இந்த முறை எந்த சேதாரமும் இல்லாமல் கிட்டத்தட்ட 40 மூட்டை வந்துருக்குது. நானே ஆச்சரியப்பட்டேன், என்னன்னா இந்தளவுக்கு நெல் பக்கம் அந்த கூலி ஆட்கள் வரங்களெல்லாம் அவங்களாம் கூட பார்த்து கூட என்ன நகரட்டைங்க இந்தளவுக்கு வந்திருக்குது. போகிறவங்க வரவங்கெல்லாம் கூட நெல்லை வந்து சுற்றி பார்த்தாங்க. என்னுடைய பெயர் கோவிந்தராஜ், கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலகுடி கிராமம். நான் வந்து ஆர்மியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டேன். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்தில் எனக்கு ரொம்ப ஆர்வம். இதில் நான் வயக்காடு வந்துட்டு இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 ஏக்கரா நெல். இது அடிக்கடிக்கு வந்து நெல் வந்து பழுதடைஞ்சிடும், போயிடும், பயிர் உக்காராது, சேதாரம் ஆகும். அப்புறம் யூடியூப்பில் பார்க்கும்போது எனக்கு விளம்பரம் பார்த்தது அந்த அபிமானம் பற்றி சொன்னாங்க. இந்த ஏபிகேஎஸ் ஆர்கானிக் அப்படின்ற பார்க்கும்போது எனக்கு ரொம்ப யூடியூப்பில் பார்த்துட்டு டேரெக்டாக கம்பெனியை வந்து நான் தொடர்பு கொண்டேன். மொத்தமாக ஒரு 12 பாட்டில் வாங்கினேன். 6 பாட்டில் அபிமானம், 6 பாட்டில் கோகோ மேஸ்கோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நெல் கொடுத்து நாற்று விடும்போதே கொஞ்சம் தண்ணியில் கலந்து இந்த அபிமான இதில் விட்டு அப்புறமா வந்து கலந்து நாற்று விட்டேன். பயிர் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நாற்று வந்து ஒரு 8 நாளைக்கெல்லாம் தண்ணியில் கலந்து நீரோட அப்படியே பாய்ச்சி விட்டேன். இன்னும் வந்து நல்லா மோஸ் கட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா நாற்று பிடுங்கும்போது அழிச்சிட்டு அன்னக்கூடத்தில் இந்த அபிமானம் கொஞ்சம் ஊற்றி நாற்றை தோசி எடுத்து பக்கம் வச்சுட்டு முக்காலுக்கு முக்கால் நடுவு போட சொன்னேன். நடுவு போட ஒரு பயிர் கூட சேதாரம் ஆகலை, அப்படியே வந்து உட்காந்துருச்சு பயிர். அப்போது இதை பற்றி எனக்குள்ளேயே ஒரு ஆர்வம் வந்துச்சு. பரவாயில்ல, காசு கொடுத்தாலே இதனுடைய பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நட்டேன். சேதாரம் இல்லாத வந்துச்சு. அப்புறம் ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து திருப்பி ஒரு முறை கொடுத்தேன் அபிமானம். அப்போ நீரோடையாகவே கொடுத்தேன். அப்போ நல்லா களைக்கட்ட உட்காந்துச்சு. அப்புறமா களை எடுக்கும்போது ஒரு டைம் கொடுத்தேன். அப்போ களை எடுக்கும்போது கொடுக்கும்போது இந்த கூலி ஆளுங்கள்லாம் பார்க்கும்போது என்ன மருந்து கொடுத்தீங்க, நல்லா ரகமாக இருக்குது, அது கிளை கட்டுது, மோசம் இவ்வளோ வந்துருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 மோசம் வரையிலும் உட்காந்துருச்சு. அப்போ கொடுக்கும்போது பக்கம் வரவங்கலாம் என்ன உணவாயில் மட்டும் என்ன கொடுக்குறீங்க, எங்களதெல்லாம் போயிடுச்சு, நிறைய அடி வாங்கிடுச்சு, என்ன மருந்து கொடுக்குற. அப்போ வந்து கேட்கும்போது சொன்னேன், இந்த மாதிரி நான் அபிமான்ற ஒரு லிக்விடு இந்த மாதிரி ஆர்கானிக் மூலிமா வாங்கி கொடுக்குறேன், இதனால தான் வந்து எனக்கு மோசம் உட்காருது அப்படின்னு அவங்க சொன்னால் நம்புறதில்ல. இதுதான் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் போய் சாத்தியமாக அந்த காசு கொடுத்து இவ்வளோ கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற ஒரு இதில் போனாங்க. அப்புறம் எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார், அவருக்கு சொன்னேன், எப்போ பாரு நெல் அடி வாங்கிடுது, போயிடுது, உட்கார்றதுல சேதாரம் ஆகுது அப்படியே சொல்லுவார். நான் சொன்னேன், இதெல்லாம் காமிச்சேன் யூடியூப்பில், இந்த பாரு நீ ஒரு பாட்டிலை யூஸ் பண்ணேன், ஃபஸ்ட்டு நானே உனக்கு கொடுக்குறேன், நீ வந்து ஃபஸ்ட்டு எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது, எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணு, அப்புறம் உம்பர்லேயே மருந்து வர வைக்கிறேன், நீ அதை எனக்கு கொடுப்ப அப்படின்னு சொல்லி நானே அவருக்கு ஒரு பாட்டிலை கொடுத்து யூஸ் பண்ண வச்சேன். யூஸ் பண்ணும்போது அவருக்கும் நல்லா ரகம் நல்லா வந்திருக்குது, மகசூல் வந்திருக்குது. மேற்கொண்டும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த வேறு ஐட்டமெல்லாம் யூஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கனாக்கா 28லேருந்து 30 வரையும் தான் வரும் அந்த நெல். ஆனால் இந்த முறை எந்த சேதாரமும் இல்லாமல் கிட்டத்தட்ட 40 மூட்டை வந்திருக்குது. நானே ஆச்சரியப்பட்டேன், என்னடா இந்தளவுக்கு நெல் பக்கம் அந்த கூலி ஆட்கள் வரங்களெல்லாம் அவங்களாம் கூட பார்த்து கூட என்ன நகரட்டைங்க இந்தளவுக்கு வந்திருக்குது. போகிறவங்க வரவங்கெல்லாம் கூட நெல்லை வந்து சுற்றி பார்த்தாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு இந்த ரகம் எங்கேருந்து வாங்கினீங்க எப்படின்னு. நெடுவு வந்து முக்கியம் இல்லை, பட் அந்த எப்படி பராமரிக்கணும், என்ன கொடுக்கணும், அதை பற்றி தான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அபிமான்ற ஒரு இதை திருப்பூர்லேருந்து நான் வாங்கி இதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி எங்களுக்கும் இதை வாங்கி கொடுங்க நீங்கள் அப்படின்னு அவங்களும் முன் வந்தாங்க. சரி இந்த முறை நீங்கள் பயிர் பண்ணுறபோது நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இது வந்து பின்னாடி தான் இது எனக்கு இப்போ ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த ஏரியாவெல்லாம் கொடுக்கலாம், மக்களுக்கு விவசாயிகள் கொடுத்து செய்முறை செஞ்சு காட்டலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். அதனால் நல்லா இருக்குது. நெல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்த பின்னாடி நல்ல மகசூல். அதை இப்போ தான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பண்ணேன். ஒரு 1.25 ஏக்கரை பண்ணேன்.
அது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா சோனா அந்த ரகம். நெல் வந்து உதிராம நல்லா சேதாரம் இல்லாம, இந்த டானிக் குடுத்த பின்னாடி நல்லா இருந்துச்சு. ரகம் நல்லா இருந்துச்சு. ஒரு 30 மூட்டை எடுத்தா 40 மூட்டையா வந்துச்சு. இப்போ வந்து ஒரு இதில ஒரு 1/2 ஏக்கரா இருக்குது. இது இன்னும் ஒரு 10 டேஸ் கழிச்சு அறுவடை பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த பொசிஷன. இதுலயும் நல்லா இருக்குது நெல்லு. அருமையா நின்னு இருக்குது. முன்ன விட இப்போ பரவால்ல இதுவும். இந்த அளவுக்கு ரகம் நல்லா இருக்குது. இந்த நெல்லு பாருங்க, இப்போ வந்து நெல்ல வந்து ரகமா வந்து இது அம்மனு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு இடைவெளி விட்டு தான் நட்டேன். ஆனா, எந்த சேதாரம், சாலையோ இதில எதுலுமே கிடையாது. இது வந்து நல்ல கொலக்கட்டு நல்லா வந்திருக்குது. சேதாரம் இல்லாம நல்லா விளைச்சல் நல்லா இருக்குது. இப்ப இருக்கிற நெல்லு வந்து வித நெல்லுக்கு அப்படியே ஸ்டாக் வச்சிருக்கிறேன். நெறைய பேர் வந்து கேட்குறாங்க. நெல்லு அந்த நெல்ல குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் அவங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்றதோட சொல்லியிருக்கிறேன். வந்து எடுத்துக்கோங்க நீங்க. நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இடையில பார்த்தீங்கன்னாக்கா நெறைய சேதாரம் ஆச்சு. பயிர் வயல்ல ஒரு ட்ரிப்புக்கு 40,000 50,000 அடி வாங்குச்சு. அப்புறமா இது யூடியூப்ல உட்காந்து கடையில இருக்கிறம்போது நான் கடை வச்சிருக்கிறேன். மளிகை கடை, ஃபேன்சி ஸ்டோரு அந்த மாரிலாம் இருக்கு. சும்மா டைம் இருக்கும்போது யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். இந்த மாரி விவசாயத்த பத்தி கேட்பேன் அடிக்கடிக்கு. எப்படி மகசூல் பண்ணணும்? இதுக்கு என்ன இது இருக்குதா? உரம், யூரியா இது இருக்கா? அப்படின்னு. அப்பதான் இந்த கம்பெனி அபிமானம் பத்தி எனக்கு விளக்கம் சொன்னாங்க. அது பின்னாடி தான் இத சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே! அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ட்ரை பண்ணும்போது நல்லா மகசூல் கிடைச்சிருச்சு. இப்போ இது மேல ஒரு தீர்வு இது இருக்குது. இந்த ஏரியா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டமெல்லாம் நம்ம மூலியமா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுதான் என்னுடைய எண்ணம். இன்னொரு நம்ம மாரி விவசாயிங்கள்லாம் இதில இணைஞ்சு, இத வாங்கி ஒவ்வொருத்தரும் பலன் அடையணும். இந்த மாவட்டம் பூரா செழிப்பா வந்து அவங்களுடைய கஷ்டம் வீண் போகாம பலன் அடைஞ்சு, எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் என்னுடைய ஆசை. நானும் இப்பயும் ஒரு 5, 6 பேருக்கு வாங்கி குடுத்துருக்கிறேன். அவங்க வயக்காட்டிலயும் நல்லா இருக்குன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்குது. மேலும் வந்து எல்லோரும் வாங்கி இத யூஸ் பண்ணா அவங்களுடைய கஷ்டங்கள் வீண் போகாம கண்டிப்பா பலன் கிடைக்கும். அவங்க தேவைப்பட்டு நம்ம வயக்காட கூட வந்து பார்க்க சொல்லியிருக்கிறேன். வந்து பார்த்துட்டு கூட நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் வாங்கி பலனடையறதுனால எல்லாருக்கும் நல்லது தான்.